ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் போனால் வந்துட்டு தண்ணி வந்த உடனே வாங்கன்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இல்லை வந்ததும் வாங்க உட்காருங்க ஃபேனை போட்டு பேசிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அடடா தண்ணி கொடுக்க மறந்துட்டேன்னு போவாங்க. அப்போ அதுதான் விஷயமே. ஜாதகத்தில் 100% வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வம் அது ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா, பட்டை போடுற தெய்வமா, நீர்நிலைகள் அருகில் இருக்கா, வனத்தில் இருக்கா, ஒரு மயானத்தின் அருகில் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்றத இந்த தண்ணி குடிக்கிறத விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடடா மறந்துட்டுங்க தண்ணி கொடுக்குன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரது அவங்க குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வ அருள் இல்லாதவங்கன்னு பேர். ஜாதகத்துலையுமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஒரு குடும்பத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திலையோ மகன் நட்சத்திரத்திலையோ மூலம் நட்சத்திரத்திலையோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அங்கே குலதெய்வத்தை மறந்தவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றவங்கன்னு பேர். ஒன்று சுக்கிரன் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் மாற்றி கும்பிடுவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க அப்படின்னு பேர். சரி, நார்மலாக சார் இதெல்லாம் நாங்கள் ஜாதகத்தெல்லாம் எடுத்து எங்கே சார் நான் பார்க்குறது, அஸ்வினி இருக்கா, மகம் இருக்கா, மூலம் இருக்கா, சுக்கிரன் லக்னத்தில் இருக்கா, அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது. ஓம் திருவாக்கும் சேகருமும் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது சிம்பிளாக எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம், கவனிக்க மாட்டோம். இது 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். என்னென்னா, பணத்துக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் உண்டு. ட்ராவல் வித் வாட்டர், பணத்துக்கும் தண்ணிக்கும் மிகப்பெரிய அளவில் சம்மந்தம் உண்டு. முற்காலத்துலலாம் பாருங்களேன், எங்கெங்கே ஊர்கள் உருவாச்சுன்னு பாருங்களேன். அது காசி மாநகராகட்டும், நீங்கள் எந்த ஊராக பாருங்கள், ஆற்றங்கரைகளில் தான் முதல்ல ஊர்கள் ஜென்ரேட் ஆகிருக்கும், க்ரியேட் ஆகிருக்கும். நீர்நிலைகள் அருகில் ஒரு ஆற்றங்கரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையிலேருந்து தண்ணி எடுத்து விவசாயம் செய்கிறதோ, ஆற்றங்கரை பகுதிகளில் தான் முதல்ல குடிசைகள் கட்டுவதோ, ஆற்றங்கரை பகுதிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா டெவலப் ஆகிருக்கும். நீர், அதாவது ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு தண்ணிக்கு, ஒரு ஈர்ப்பு சக்தி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் நீர் எப்போவுமே ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த கண்ணை தொட்டு பாருங்கள், அந்த இடத்துல எல்லாமே டஸ்ட் ரொம்ப மற்ற இடத்துல பார்க்குறதும் இந்த இடத்துல ரொம்ப ஏன்னா இது அப்சர்வ் பண்ணும், ஒரு விஷயத்தை இழுக்கும். அப்படின்னும் போது தண்ணீர் வாட்டர் ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்டது. இந்த தண்ணியை வச்சு நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு அது கிட்ட ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை பேசி அதை ஃப்ரீஸ் பண்ணி இதை பார்த்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு வாட்டரை வச்சுட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசி அதை ஐஸ் க்யூப் ஆக்கி அதோடைய மூலக்கூறுகள் எல்லாம் பார்க்கும்போது இது அவ்வளோ அழகாக டைமண்டாக இருக்குது. இந்த தவறான வார்த்தைகளை பிரயோகித்த அந்த தண்ணி ரொம்ப மூலக்கூறுகள் கெட்டு போய் இருக்கிறது. இதெல்லாம் நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, தண்ணிக்கு 100% பணத்துக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் உண்டு. இப்போ நீங்கள் குளிக்கிறீங்களா, ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சிங்களா, அதில் 3/4 பக்கெட் குளிச்சுட்டு 1/4 பக்கெட்டை மேய்த்தி வைக்கணும். ஸோ மொத்தமாக நான் 4 பக்கெட் யூஸ் பண்ணோன்னா அங்கே நீங்கள் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதோட 4 மடங்கு உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாகும் அப்படின்னு பேர், விரயமாகும்னு பேர். ஒரு வீடு நாங்கள் வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பைப்பில் தண்ணி சொட்டாக ஒழிக்கிட்டுனா முதல்ல ப்ளம்பரை கூப்பிட்டு அந்த தண்ணியை அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அந்த தண்ணி அங்கே லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பணம் விரயமாயிட்டு இருக்கோம், வீண் விரயங்கள் அப்படின்னு பேர். ஸோ பணம் நான் சம்பாதிக்கணும் சார். இப்போ நீங்கள் ஒரு வேலையாக போகிறீங்க, ஒரு கான்ட்ராக்டு இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி பேசப்பட்ட விஷயம் தான், நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான். இன்றைக்கி எனக்கு 10,000 ரூபா அவங்க கொடுக்கணுன்றது ரூலு. நீங்கள் நார்மலாக போய் கேட்டிங்கன்னா இன்றைக்கி 1000 ரூபா தான் இருக்குது வச்சுக்கோ, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. நீங்கள் ட்ராவல் வித் வாட்டர்னு நான் சொல்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்களேன், ட்ராவல் பண்ணி பாருங்களேன், வாட்டர் போய் பாருங்களேன். நீங்கள் அந்த இடத்துல 10,000 ரூபா அவங்க கொடுக்கணும் போது 10,000 ரூபா கொடுத்துட்டு சார் ஒர்க் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை சார், 1000 ரூபா கொடுக்குறேன்னு சேர்த்து கொடுப்பாங்க. 100% இது நடந்த விஷயம். நான் சும்மா ஒரு காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னலில் நான் கவனிக்கிறேன். ஒரு பெண் வயதான அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு காராக தட்டி பணம் கேட்டுட்டு வராங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு அக்வாஃபீனா ஒரு தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கேட்டுட்டு வராங்க. ஒவ்வொருத்தர் கார்லேயுமே ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்து 10, 50, 100ன்னு அந்த பணம் என் கிட்ட வர்றதுக்குள்ளே அந்த பணம் நிறைய சேர்ந்துருச்சு அவங்களுக்கு.
அப்போ என்ன விஷயம்னா நிறைய சிக்னலில் கவனிச்சிருக்கிறேன். தட்டுவாங்க, ஒரு சிலர் திறக்கவே மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே 2-3 காரை தட்டி பார்த்துட்டு நின்றுக்குவாங்க, மறுபடியும் சிக்னல் வந்துடும். ஆனால் இந்த அம்மாவுக்கு அத்தனை பேரும் பணத்தை எடுத்துக்குவாங்க. அதுக்கு காரணமாக நான் பார்த்தது வந்து அவங்க கையில் இருந்த வாட்டர் பாட்டில், வாட்டர், அவ்வளோதான் விஷயம். ஸோ ட்ராவல் வித் வாட்டர், நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுங்கள். தண்ணி என்னுடைய ஆஃபீஸ்க்கு யாராவது வந்தாங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் 100% வந்துட்டு என்னென்னா என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 4 லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து பிடிச்சி வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா ஒரு சில டைம்களில் வந்துட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற லோடை பார்த்தோன்னா நிறுத்தி ஒரு கேஸ் அப்படியே இறக்கி இங்கே வச்சுக்குவோம். ஸோ என்னுடைய காரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டிக்கியில் வந்துட்டு ஒரு பேக்கில் வந்து நிறைய வாட்டர் இருக்கும், ப்ளஸ் வந்து 4 டோர்லையுமே வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ ட்ராவல் வித் வாட்டர், நான் எங்கே போனாலுமே இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடியோவுக்கு, ஒரு ரெக்கார்டிங்கு, ஒரு ஷூட்டிங் எங்கே போனாலுமே அந்த இடத்துல ஒரு 4 அப்பாயின்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும் எனக்கு. ஸோ அப்படின்னா ட்ராவல் வித் வாட்டர், அவ்வளோதான் விஷயம். ரெண்டாவது, தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும். மூன்றாவது விஷயம் வந்துட்டு, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் போனால் வந்துட்டு தண்ணி வந்து வந்த உடனே வாங்கன்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இல்லை வந்ததும் வாங்க உட்காருங்க, ஃபேனை போட்டு பேசிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அடடா தண்ணி கொடுக்க மறந்துட்டேன்னு போவாங்க. அப்போ அதுதான் விஷயமே. என்னென்னா அவர்கள் வந்து குலதெய்வம் அறியாதவர்கள், குலதெய்வத்தை மறந்தவங்க. குலதெய்வம் வந்து தெரியும் சார், எங்கள் மாமனாரோட அப்பா எல்லாமே கும்பிட்டு வராங்க சார், இதுதான் சார் எங்கள் குலதெய்வம்னாங்க. ஸோ குலதெய்வம் வந்து மாற்றி கும்பிட்றாங்கன்றது விஷயம். ஸோ ஜாதகத்தில் 100% வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வம் அது ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா, பட்டை போடுற தெய்வமா, நீர்நிலைகள் அருகில் இருக்கா, வனத்தில் இருக்கா, ஒரு மயானத்தின் அருகில் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்றத வந்து இந்த தண்ணி கொடுக்குறத விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிடலாம். வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடடா மறந்துட்டுங்க தண்ணி கொடுக்குன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரது வந்து அவங்க குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வ அருள் இல்லாதவங்கன்னு பேர். சார் அதை எப்படி சார் நாங்கள் கட்டத்தில் கவனிக்கிறது அப்படின்னா 100% வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம், ஒரு குடும்பத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலையோ, மக நட்சத்திரத்தையோ, மூலம் நட்சத்திரத்தையோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை மறந்தவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றவங்கன்னு பேர் ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் வந்து மாற்றி கும்பிடுவாங்க, குலதெய்வம் தெரியாதவங்க அப்படின்னு பேர். சரி, நார்மலாக வந்துட்டு சார் இதெல்லாம் நாங்கள் ஜாதகத்தையெல்லாம் எடுத்து எங்கே சார் நான் பார்க்குறது, அஸ்வினி இருக்கா, மகம் இருக்கா, மூலம் இருக்கா, சுக்கிரன் லக்னத்தில் இருக்கா, அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது. அப்போ என்ன விஷயம்னா, ஒரு குடும்பம் அப்படின்றது வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கணும். சார் பையன் எனக்கு வந்து திருமணம் ஆச்சு சார், திருமணமானதுமே பையன் பிறந்தாச்சு சார், அடுத்த 3 வருஷத்தில் சீராக வந்துட்டு பொண்ணு பிறந்தாச்சு சார், எங்களுக்கெல்லாம் 7-8 வருஷத்துக்கு குழந்தை லேட் இல்லை சார், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கல, நல்ல ஒரு வளர்ச்சின்னு பேர். ஒரு குழந்தை கிடைப்பது வந்து நல்ல வளர்ச்சின்னு பேர். ஸோ அவங்களெல்லாம் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு வந்தோம் சார், கரெக்டாக படித்து முடிச்சாங்க சார், வேலைக்கு போயிட்டாங்க சார், வேலைக்கு போய் 2-3 வருஷத்தில் கரெக்டாக திருமணம் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் வந்துட்டு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றதுக்கு அடையாளம். சார் என் பையனுக்கு வந்து பார்த்துட்டே இருக்கேன் சார் பொண்ணு, நாங்கள் போய் பொண்ணு பார்க்குற பொண்ணு கல்யாணம் ஆகிடுது சார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு குலதெய்வ அருள் இல்லை சார். ஒரு 4 வருஷம் ஆச்சு சார், வேண்டுதல் வச்சு தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு குலதெய்வ அருள் இல்லாதவர்கள் அப்படின்றது அந்த இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு மொதல் விஷயம் வந்துட்டு எப்பவுமே பெரியவங்க, ரெண்டாவது குலதெய்வம், அதாவது பித்ருக்கள், இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதும், ரெண்டாவது வந்து குலதெய்வ அருள் அப்படின்றது 100% இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு போகும்போது தண்ணியை வந்து தாமதமாக கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்கவே மறந்துட்டாங்க, ரொம்ப நேரம் நல்லா பேசுகிறாங்க சார், ஒன்றும் மனசங்கடமெல்லாம் இல்லை, தண்ணி கொடுக்க மறந்துட்டாங்கன்னா ஸோ குலதெய்வம் தெரியாதவங்கன்னு பேர். இல்லை குலதெய்வத்தை ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது வந்து சாமுண்டீஸ்வரின்னு சொல்லுவாங்க, காலபைரவர்னு சொல்லுவாங்க, பழனி முருகர்னு சொல்லுவாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி, திருவண்ணாமலை சிவன், மாதேஸ்வரன் மலை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது குல தெய்வம் வேற, கடவுள் வேற. கடவுள் என்பவர் வந்து ஒரு 8 ரூல் உண்டு. அதாவது பிறப்பு இருக்கக்கூடாது, பிறப்பே இல்லை அவர் கடவுள், இறப்பே இல்லை கடவுள், சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து சிவபெருமான் வந்துட்டு ஆழகால விஷயத்தை வந்து எடுத்து சாப்பிடுவார், அது வந்து கண்டத்திலே நிறுத்திடுவாங்க, அதாவது நீலகண்டன்னு பேர். அது வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா அது உணவு ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அவர் கடவுள் கிடையாது. அப்போது கடவுள் வேற, தெய்வம் வேற. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னும் போது நம்மளுடைய வம்சத்தை வந்து 21 தலைமுறைக்கு முன்னால் ஆரம்பித்து வச்சுங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வந்துட்டு தன் இன்னுயிரை தந்து நம்ம வம்சத்தை வந்து காப்பாற்றிட்டு போனவங்களை வந்துட்டு குலதெய்வமாக அந்த இடத்துல புதைச்சி, அந்த இடத்துல 5 கல், 7 கல், 9 கல், 11 கல் வச்சு அந்த கல்லுக்கு வந்து பூஜை செஞ்சு வழிபட்டு வருவாங்க. அது மனிதர்களுடைய பேராக இருக்கும். குலதெய்வன்றது வந்து வேடியம்மா, கன்னியம்மா, பச்சையம்மா, சாக்கம்மா, சாக்கியம்மா, செல்லியம்மா, இந்த மாதிரி எல்லாம் வந்து மனிதர்களுக்கு வைத்த பெயராக வர்றது தான் குலதெய்வம். அதை விட்டுட்டு வந்து எனக்கு வந்துட்டு சிவன் தான் சார் குலதெய்வம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வந்து நாங்கள் திருப்பதியில் தான் சார் போய் மொட்டை அடிப்போம், காதுக்குத்தோம், தெரியல, மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, அப்போ கண்டுபிடிக்கணும். அப்படின்னும் போது 100% குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தடு தான் காலபைரவர் கோயில். அருகில் உள்ள எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, நான் சார் காலபைரவர் கோயில் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு அங்கே போட்டோம், அதெல்லாம் கிடையாது. அருகில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கிற காலபைரவர்கிட்ட போயிட்டு 5 வகையான எண்ணெய்கள், அதாவது வேப்பெண்ணெய் தவிர எள்ளெண்ணெய், இழுப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இந்த 5 எண்ணெயில் வந்து தனித்தனியாக இந்த பஞ்ச எண்ணெய், தீப எண்ணெய், மிக்சிங் ஆயில், கலப்பு எண்ணெய் எதுக்காகவுமே வாங்கக்கூடாது. தனித்தனியாக எண்ணெய்கள் வாங்கி நீங்கள்
5 விளக்கில் வந்து தனித்தனியாக அதை போட்டு தனித்தனியாக அதுக்கு திரி வச்சு ஒரு எண்ணெயும் வந்துட்டு தன்மை மாறக்கூடாது. அப்படின்னா என்ன விஷயம், இந்த எண்ணெயை தொட்டு இந்த திரியை முறுக்கிறது அது முறுக்கிறது, அப்போ தன்மை மாறும். அப்படின்னும் போது ஒவ்வொரு எண்ணெயும் தனித்தனியாக விட்டு ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு தீக்குச்சி பற்ற வச்சு, இல்லை ஒரு விளக்கை பற்ற வச்சுட்டு மறுபடியும் அந்த விளக்கை எடுத்து பற்ற வைக்கக்கூடாது. இதெல்லாம் தன்மை மாறும்னு பேர். எண்ணெயோட தன்மை மாறாமல் 5 விளக்கு வச்சு மனமுருகி காலபைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் என்னென்னு வேண்டிக்கணும், என்னுடைய குலதெய்வம் எதுன்னு தெளிவாக தெரியணும். 3 நாளைக்குள்ளே வந்து கனவுலையோ இல்லை பத்திரிகை வாயிலாகவோ ஏதாவது ஒரு திரும்ப ஒரே பேரை பார்க்குறது, அது வந்து ஜாதக ரீதியாக நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அது ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா, பட்டை போடுற தெய்வமா, நாமம் போடுற தெய்வமா, நீர்நிலைகள் அருகில் இருக்கா, இல்லை ஏதாவது வனத்தில் இருக்குதா, இல்லாட்டி வந்து ஏதாவது மயானத்தின் அருகில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஜாதகத்திலே வந்துடும். அதுக்கப்புறம் அது 3 நாட்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு, அதாவது நீங்கள் காலபைரவர்கிட்ட பரிபூர்ணமாக மனமுருகி வேண்டிட்டு வரீங்க. 3 நாளைக்குள்ளே என் குலதெய்வம் எனக்கு தெரியணும்னு நீங்கள் வேண்டிட்டு வரீங்கன்னும் போது உங்களுக்கு 3 நாளைக்குள்ளே ஒன்று கனவுல வரும். அதாவது யாராவது இறந்து போனவர்கள் பேசுகிற மாதிரியோ, ஒரு குதிரை பேசுகிற மாதிரியோ, ஒரு காளை மாடு பேசுகிற மாதிரியோ, ஒரு சித்தர்கள், ஒரு பிச்சைக்காரன் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி உங்கள் குலதெய்வம் இதுதான்டா போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கனவுல. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ஒரு 3 நாட்களுக்குள்ளே 4 டைம் 5 டைம் ஒரே பேரை திரும்ப ஒரு டாடா ஏஸில், ஒரு பேருந்தில், இந்த மாதிரி அங்கங்கே பார்க்குறது, ஒரு பத்திரிகையில் பிட் நோட்டீஸில் வருது, பூவாடை காரியம்மன் துணை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு மனிதர்களுடைய பெயரை வந்துட்டு அடிக்கடி நீங்கள் பாருங்கள், அது வந்து குலதெய்வமாக வரும். இல்லையா உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்துட்டு பூஜை விருந்து வைக்கிறோம், காது குத்துறோம் வாங்கன்னு சொல்லி அந்த 3 நாட்களுக்குள்ளே அழைப்பு வரும். அதுதான் வந்து உங்களுடைய குலதெய்வம். ஸோ 100% நீங்கள் வந்துட்டு குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னும் போது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த இடத்துல காணப்பட முடியாது. ஸோ குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து தண்ணியில் ஆரம்பித்த விஷயம். ஸோ ட்ராவல் வித் வாட்டர் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது எப்போவுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணீர் சிக்கனம் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். வீட்டில் வந்து லீக்கேஜஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நம்ம ஆலய தீபம் சேனல் வாயிலாக அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.